மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கம் எலுமலை. மதுரை கிடாவா? ஆமா. எல்லாம் பந்தய கிடாவா? ஆமா, எல்லாம் பந்தய கிடாத. பந்தய கிடா. என்ன ரகம் அண்ணாச்சி? கருப்பா இருக்க வித்தியாசமா? சுத்த கருப்பு. சுத்த நாடுல நெத்தி வெள்ள கருப்பு. நாடு தானா? சுத்த நாடு. நாடு இப்படி வளர்ந்துருக்கா? நல்ல வர்க்கமான கடை. பெருவெட்டு வர்க்கம். பந்தய கிடா. பந்தயம் தான் அடிச்சது உண்டா? ஆமா ஆமா, போயிருக்கு. அப்படியே பேரு உண்டா? பேர் வைக்கல, நம்ம செல்லமே நிறத்தை வச்சு கூப்பிட்டுக்கிறது. உங்க டீம் பேர் என்ன பேரு? டீம் தலைப்பரட்டு. தலைப்பரட்டுன்னு சொன்னா தெரியுமா? தெரியும், மதுரை ஃபுல்லா தெரியும். டீம் தலைப்பரட்டுன்னு சொன்னா மதுரைக்கு மாறு மாவட்டத்துல எல்லாத்துக்கும் தெரியும். வளர்த்தா பக்ரீத்துக்கு கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். ஆமா. எவ்வளவு சொல்றீங்க? சொல்ல வர 40 ரூபா சொல்றாங்க ஒரு கிட்ட. 40. ஆமா. இது வந்து எட்டயபுரம். எட்டயபுரம். ஆமா. இது வந்து ஆட்டுல இருந்து எடுத்து கை வழக்கம் பழகி வளர்த்தது. இப்ப மறுபடியும் பக்ரீத்துக்கு கொண்டு வந்துருக்கோம் கொடுக்க. எவ்வளவு சொல்றீங்க? இது 40 ரூபா சொல்றோம். உயிரிட எவ்வளவு இருக்கும்னாச்சு? உயிரிடலாம் உயிரிட இது என்ன ஒரு 70 கிலோ வரைக்கும் வரும். 70 கிலோ தாண்டுமா? வரும், குறையிலாம வரும். இது ஒரு 65 வரைக்கும் வரும். கறினா எத்தனை கிலோ கறி விழும்? கறி என்ன ஒரு 35 கிலோ தாண்டும். நெத்தியில வெள்ள இருக்குன்னா நெத்தி வெள்ள. சுத்த கருப்புல நெத்தி வெள்ள. அது ஏன் மதுரையில விற்கலையா? இது மதுரையில பறந்துருமே. இங்க விரும்பி எடுப்பாங்க, அதனால இங்க கொண்டு வந்து கொண்டு வந்தீங்க. ஆனா நீ சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? கொண்டு வந்துருக்கு. நம்ம எதிர்பார்க்கறதால இன்னைக்கு வரல. நினைச்ச மாதிரி இல்ல. ஆமா, நினைச்ச மாதிரி இல்ல. இடம் வந்து இது எல்லா தோதுக்கும், சண்டை தோதுக்கு, பக்ரீத் தோது, வளர்ப்பு தோதுக்கு, எல்லா தோதுக்குமே. ஆட்டுக்கு போறதுக்கு போடலாம், எல்லாம் ஆட்டுக்கு போற நல்ல கடை. எத்தனை கொண்டு வந்தீங்க? அதுவும் உங்களுக்கு தான்? ஆமா, அதுவும் நம்ம தான். சந்தை வந்து உருப்படி பருவட்டு நீங்க தானே? இன்னைக்கு 3 கிராமே நல்ல மேத்தர கடையா கொண்டு வந்திருக்கோம். 3 கிலோ சேர்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஒரிஜினல் எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. ஆனா எந்த ஊர்ல உள்ளது? முருங்கப்பட்டி ஆட்டுக்குட்டி. முருங்கப்பட்டியா? ஆமா, முருங்கப்பட்டி குட்டினால சனி மதிப்புல. எவ்வளவு சொல்றீங்க ஜோடி? ஜோடி 25. ஒரு குட்டி 12,500. ஆமா. இதோட கிடா தாய் தோப்பெல்லாம் எப்படிப்பட்டது? 1 லட்ச ரூபாய் கடை இருக்கு. 1 லட்ச ரூபாய் கடை இருக்கு. உண்மையிலையா? இருக்கு. தாயெல்லாம் ஜோடி 50,000 இருக்கு. ஒரு தாயாடி 25,000 ரேட்ல உள்ளது. அதோட குட்டிகள் அதே மாதிரி வளருமா? அது மாதிரி வரும். எத்தனை மாசம் குட்டிமா இது? போற 3 மாச குட்டி. 3 மாச குட்டி 12,500 ரூபா. ஆமா ஆமா. எவ்வளவு கேக்குறாங்க? அவங்க கேட்டுட்டு இருக்காங்களா? 10,000 ரூபாய் கேட்டாச்சா? எவ்வளவு கொடுக்கலாம்? ஜோடி அதான் 24 கொடுக்கலாம். ஒரு 500 ரூபாய் குறையலாம். வடகரை பயங்கரமா பிடிப்பீங்க. இப்படி படிச்சு வளர்ப்புக்கு இது விற்பனைக்கு அடுத்த வருஷத்துக்கு அதெல்லாம். ஆமா, இது இப்ப விற்பனைக்கு பாக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு இந்த கிட்ட எவ்வளவு சொல்றீங்க? இது 25,000 ரூபாய். 25. எத்தனை கிலோ கறி இருக்கும்? இது 25 கிலோ இருக்கும். 25 கிலோ இருக்கும். திரும்ப 25 ரூபாய்க்கு வித்துரும். இந்த வருஷம் எப்படி போகுது பக்ரீத்? இது ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப மோசம். ஆமா, எல்லா இடத்துல அப்படிதான் சொல்றாங்க. வாங்கி போட்டு அப்படியே கடக்கு. ஆமா, இன்னும் ஸ்பீட் ஆகலன்னு சொல்றாங்க. என்ன காரணம் ஆனது? விற்பனை சூடு இல்ல. கடை இந்த ஸ்கூல்கள் உட்பறக்க போல, அதனால ஃபீஸ் கட்டி வச்சிருப்பாங்க அமௌண்ட, அதனால ஸ்லோவா இருக்குன்னா எல்லாமே கடை வாங்கி போட்டு அப்படியே கடக்கு. ஒண்ணும் விற்பனை கிடையாது. எல்லாம் பட்ஜெட்டுக்குள்ள 15 ரூபா 12 ரூபா. ஆள் வரத்து கம்மி. அப்படியா? ஆள் வரத்து கம்மி, வாங்குறதுக்கு ஆள் இல்ல. கடை வந்திருக்கு, ஆள் வாங்குறதுக்கு ஆள் இல்ல. இது எவ்வளவு சொன்னாங்க? இது ஆரம்பத்துல இந்த கிடா 32 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் கிடா காமிங்களா ஃப்ரண்ட்ல? ஓய் 32. கடைசில முடிஞ்சது 24. எவ்வளவுனா கொடுப்பீங்க கேட்டா மக்கள்? 25 கொடுத்துடலாம். வாங்குறவங்களுக்கு லாபம் தானே இது? ஆமா, லாபம் தான். 30 இருக்கும். அப்படியா? ஆமா, 30 நெருங்குமா? 28 29 கிலோ. பல்லு எத்தனை பல்லு என்னாச்சு? பல்லு 2 பல்லு. ஓகே, இதெல்லாம் எப்படி வளர்ப்பு கிடா? வளர்ப்பு குட்டி அடுத்த வருஷம் வளர்க்க சூப்பரா இருக்கு. வளர்ப்பு தான் ஜம்பு வாங்கிருக்கியா? அதனால கொம்பூர் வாங்கிருக்கியா? 1 வருஷம் வளர்க்கணுமா? எங்க? ஆமா, 1 வருஷம் வளர்க்கணும். யாரும் கேட்டா வளர்ப்பு குட்டி கொடுத்துருவீங்களா? ஆமா, குடுக்கத்தான் போட்டுருக்கோம். குடுக்கதான். எவ்வளவு சொல்றீங்க? சொல்றா எல்லாம் எங்களுக்கு ஒரு 500 கையில எடுத்தா கையில எடுத்துருவாங்க. இன்னைக்கு சொன்ன விலை எவ்வளவு? வாங்கின விலை எவ்வளவு? இது 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 8 கையில எடுத்துருவோம். 8,500 கொடுத்துடலாம். ஆமா, பரவாயில்ல. உங்ககிட்ட வாங்கினா லாபம் தான் போல. எங்கிட்ட எப்பவுமே கம்மியா தான் கொடுப்போம். வீணாச்சரம். எத்தனை குட்டி ஏத்திருக்கீங்க போல வண்டியில? 4 கொண்டு வரலாமா? கொண்டு வரலாமா? அந்த ஏத்தியாச்சில நம்ம வீட்டுக்கு போக என்ன தேவைக்கா போகுது என்னது? இல்ல கொண்டு வந்தா இது 2 வாங்கிருக்கு. 5 ரூபாய் 10 ரூபா. இது 2 விக்கல 30 ரூபா சொன்னோம். 27 தான் வந்தாங்க, கொடுக்கல. வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே, 2 கிடாவும் எப்படி இருக்கு? மொத்த காய்ப்போ அடுத்த வாரம் கொண்டு வரணுமா? இன்னும் 2 வாரம் கழிச்சு கொடுத்துறோம். அப்படியா? விலை இல்லை, விலை குறைவு, வாங்குறவங்களுக்கு லாபம். ஆமா. எவ்வளவு வரை கேட்டாங்க? 2 சேர்த்து கடைசியில 27 வரை கேட்டாங்க. 27. 400 450 உழுதுன உயிரிடா. உக்கரங்கோட்டை 10 குட்டி 10 வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. இல்ல எத்தனை கிலோ? 5 கிடந்தா இருக்கு. என்ன தூக்கிட்டு வரேன். இப்போ உள்ள கிடக்குதோ? அவங்க 14 ரூபா சொன்னாங்க ஜோடி. கடைசியில முடிஞ்சது 12 ரூபா. நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி, நல்ல வளரும். நல்ல புல்லுகள்லாம் கடிக்க ஆரம்பிச்சுட்டா? கடிக்க வேண்டியதானே? என்ன காரணம் பொட்டுக்குட்டி வாங்காம மயிலம்பாடி வாங்கிருக்கியா? இப்போ தற்சமயத்துக்கு வளர்த்து கூடாது, வளர்த்து வித்துக்கிட. கடா குட்டி வாங்கி வளர்த்து வைப்பீங்களா? ஆமா. பக்ரீத்துக்கு ஏதாவது வளர்த்தீங்களா? ஆமா, ஒரு 7 குட்டி வளர்த்தோம். வித்துட்டா? வித்தாச்சு.
எப்படி ஒரு நாள் பரவாயில்லையா? பரவாயில்ல. இது எவ்வளவு நாள் வளர்ப்பாச்சு ஐடியா? இது ஒரு 5 மாசம் வளர்க்கணும். 5 மாசம். தீபாவளியா? ஆமா. ஆனா தீபாவளிக்கு எவ்வளவு விலை இருக்காது? தீபாவளி கழிச்சுனா விலை இருக்கும். கிடாக்குட்டி என்ன தீவனம் கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணாச்சி? இதுக்கு பருத்தி கொட்டை, மக்காச்சோளம், சீனியர் போட்டு நான் கொடுக்குறது அவுச்சி கொலை. அப்படியா? பருத்தி கொட்டெல்லாம் எவ்வளவு உங்க ஊர்ல ஒரு கிலோ? நான் மூடையா தான் எடுப்பேன். 1500 700 கொட்டையை பொறுத்து. 30 ரூபா தான் ஒரு கிலோ. ஒரு ரெண்டா செகண்ட் குவாலிட்டினா? இப்போ மயிலம்பாடி வாங்கியிருக்கேன், என்ன காரணம்? பொட்டுக்குட்டி வாங்கிருக்கலாம்ல? பொட்டுக்குட்டி வாங்குவேன், நான் அடுத்த வாரம் வந்து தான் வாங்கணும்னு இருக்கு. இப்போ அவளுக்கு தீபாவளிக்கு விற்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கு. ஆமா, நான் ஒரு வருஷத்துக்கு இருக்க வைப்பேன். 25 குட்டி போகுது. இந்த பக்ரீத்துக்கு எப்படி வித்துட்டீங்களா? இடம் வச்சு வச்சுட்டேன். நான் 450 ரூபா. ஐயோ 450 கட்டுப்படி ஆகாது. 500 500 ஆனாலும் நம்ம வேலை பார்த்து போடுறதுனால தெரியல. 10 மணிக்கு ஏற்றி விட்டாங்க. அப்படியா? 450 பரவாயில்ல, வாங்கினவங்களுக்கு லாபம். வாங்கினவங்களுக்கு லாபம், நமக்கும் பரவாயில்லாத லாபம். நீங்க தீவனம் அகத்தி கீத்தின்னு சொல்லி தோட்டம் கிட்ட இருக்கோம். தோட்டம் இருக்கும். அப்படி தீவனம் கொடுத்தாலும் கொஞ்சம் தீவனம் கட்டுப்படியும். தண்ணி நல்ல பில்லுகள் கிடக்கு, தண்ணி விட்டு போட்டேன் மேலே. இல்ல முழு தீவனமும் அடர் தீவனமே வாங்கி விலைக்கு வாங்கி போட்டாச்சுன்னா 450 கட்டுப்படி ஆகுதுல்ல? போட்டாலும் அது நமக்கு ஏதோ போயிடும் லாபம் தான். பரவாயில்ல. வாங்கின எவ்வளவு வித்தீங்க? ஏழுனது 7 ரூபா ஜோடி. ஆமா, ஜோடி 7 14 ரூபாய்க்கு வாங்கினேன். 8 மாசம் 7 மாசம் 8 மாசம் 8 மாசம் வளர்த்திருக்கீங்களா? ஆமா, 8 மாசம் வளர்த்துருக்கேன். 8 மாசம் ஃபுல்லா போடல, தை மாசம் பிறகுதான் போட்டேன். ஓகே. அதுக்கு முன்னாடி நார்மலான குறைஞ்ச தீவனம் வித்தவல வாங்கினது வந்து நான் 47 45 ஜோடி 1 எடைக்கு மொத்த எடைக்கு 47. இப்ப எவ்வளவு வருது? 450 ரூபா ரேட்டுக்கு பாத்தீங்க. 450 ஒரு 20 ரூபா ரேஞ்சுக்கு. பரவாயில்ல, நல்லா வளர்த்துருக்கீங்க. 17 ரூபா ரேட்டுக்கு வந்துச்சு கிடாய். 17 18 ரூபா ஆவரேஜ். பெருசு எல்லாம் சராசரி. 8 மாசம் வளர்ப்புக்கு 10,000 ரூபா கிடைச்சிருக்கு. லாபம் தான். மாசம் 1000 ரூபா 1200 ரூபா கணக்கு கிடைச்சிருக்கு. 300 ரூபா செலவு பண்ணாலும் 700 800 சம்பளம். அப்ப ஆடு வளர்ப்பு லாபம் தான். லாபம் தான், நட்டமனா கிடையாது. உழைப்பு இருக்கணும். மார்க்கெட்ல லோட் பண்ண வேலை பார்த்தனால அங்கிருந்து கழுவி கொண்டு வந்து போடுவேன். எத்தனை குட்டி வரை சேர்த்திருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ போன டைம் ஒண்ணுமே வாங்கல, எல்லாம் வித்துட்டேன். வித்துட்டீங்க? இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான். எத்தனை வித்தீங்க? எத்தனை வாங்கினா எத்தனை வித்தீங்க? 25 வாங்கினேன், 2 செத்துட்டு போயிட்டு. ஆமா, அது போய் 23 வித்தேன். பரவாயில்ல. ஆமா, வேற வீட்டுல எதுவும் கிடையாது. ஆடு வளர்ப்பு லாபம் தான். லாபம் தான், நட்டம்னா கிடையாது. சரி சரி சரி. இந்த வருஷம் பிடிக்கணுமா? அடுத்த வாரத்துல பிடிக்கணும். பெருசா பிடிக்கணும். கும்பல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கலாம். கொஞ்சம் பொடி குட்டி ஆகினாலும் நமக்கு தெரியும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரணும். திருவண்ணாமலை? அப்பா, சென்னை பக்கமா? சென்னை பக்கம் தான் சார். சென்னை பக்கம். இது இங்க எங்க வாங்கின குட்டிகள் எல்லாமே? இல்ல, இங்கதான் 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போனோம். இப்போ வளர்த்து இங்கே விற்கலான்னு எடுத்துன்னு வந்திருக்கோம். அப்படியா? ஆமா சார். வாங்க பட்சத்துல என்ன ரேட்ல வாங்குனீங்க? வாங்க சொல்ல ஜோடி 15 ரூபான்னு வாங்கணும் சார். எவ்வளவு நாள் வளர்த்திருக்கீங்க? 8 மாசம் வளர்த்துருக்கோம். குட்டியில இப்ப எவ்வளவு இருக்கு உயிரிடலாம்? உயிரிட 50 கிலோ இருக்கு சார். ஒரு குட்டி 50 கிலோ இருக்கா? ஒரு கிலோ 50 கிலோ இருக்கு. 45 50 கிலோ 45 சார். நல்ல தீவனம் கொடுத்துருக்கீங்களா? ஆமா. ஓகே. எப்படி கேக்குறாங்க? எவ்வளவு சொல்றீங்க ஜோடி இன்னைக்கு? எவ்வளவு சொல்றீங்க? எதுக்கும் பல்லு போடல. பல்லு போடல. பல்லு போடங்கனால அப்படி வளர்ந்துருக்குன்னா எத்தனை எண்ணிக்கை இருக்குமா? இல்ல இப்போ 30 எண்ணிக்கை இருக்கு. 30. எத்தனை கொண்டு போனதுல எத்தனை சேதாரம் ஆச்சு? 2 சேதாரம் ஆச்சு. 2 தான். பரவாயில்ல, நல்லா வளர்த்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கொண்டு வரீங்க? ஆமா. சங்கரங்கோயில் உங்களுக்கு எட்டயபுரம் தான் சந்தையா? இல்ல, எங்களுக்கு பாம்பு கோயில். பாம்பு கோயில் சந்தை இருக்குது. இது என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க? இது பக்ரீத். பக்ரீத். பக்ரீத் ஸ்பெஷல்னா எட்டயபுரம் தானா? ஆமா, எல்லா வருஷமும் எட்டயபுரத்துல வாங்குவீங்களா? திருமங்கலத்துல வாங்குவீங்க? திருமங்கலத்துல பயங்கரமா இருப்பா குட்டிகள். எப்படி அமைஞ்சது? நீ பரவாயில்லையா? பரவாயில்ல. எப்படி நினைச்சு வந்தீங்க? இவ்வளவு பெருசு வேணும், இப்படி சைஸ் வேணும்? எது கிடைச்சாலும் வாங்கத்தான் வந்தோம். இதான் சௌரியமா அமைஞ்சா? ஆமா. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல? 23 ரூபா சொன்னாங்க. 23 சொல்லி 20 ரூபா 20 ரூபா. பரவாயில்லையா? ஒரு 25 கிலோ கறி இருக்காதா? இருக்கும். இருக்கும்னா கும்பலா நல்லா இருக்கு. வயசு எப்படி இருக்கும்? இதுக்கு பல்லு போடல. பல்லு போடலை. அது வந்து அது பொட்டை குட்டி வளர்ப்புக்கா? வளர்க்காங்க. அது என்ன ரகம்னாச்சு வித்தியாசமா இருக்கா? கருப்பு செவல வித்தியாசமா? இது 20. ஏன் மயிலம்பாடி வாங்காம பொட்டுக்குட்டி வாங்கிறீங்க? நாங்க வியாபாரத்தை வாங்கிட்டோம், இதான் விற்கும். இப்போ யாரும் கேட்டா கொடுத்துடலாமா? கொடுக்கத்தான் சார். எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? 1000 ரூபா கூட கொடுத்தா கொடுத்து. எவ்வளோ? 21 கையில கொடுத்துருவேன். இன்னைக்கு நல்ல விலை சௌரியம், விலை குறவு அப்படிங்காங்க. ஆமாண்ணே, வரத்து அதிகமா இருக்கு. ஆமா, அதனால வாங்குறவங்களுக்கு லாபம். லாபம். ஓகே. எத்தனை குட்டி சேர்த்துருக்கீங்க வீட்டுல? எத்தனை கிடக்கு வியாபாரத்துக்கு? 40 குட்டி கிடக்கு. 40 கிடக்கு. எல்லா வருஷமே பக்ரீத்துக்கு எல்லா வருஷமும் பழத்தை வளர்த்து இது பண்ணீங்க? கறி கடை வச்சு. அப்படியா? கடை பேர் என்ன பேரு? எம்ஐ மட்டன் ஸ்டால். 1 கிலோ கறி எவ்வளோனாச்சு? 900 ரூபா. எலும்பு கறி. கறி நயமா இருக்குமா? நயமா இருக்கும். சிவகங்கை. எத்தனை எண்ணிக்கை வாங்கணும்னு வந்தீங்க? 2 குட்டி தான். 2 வாங்கிட்டீங்களா? 2 வாங்கி. ஒண்ணுங்க இருக்கு. ஒண்ணு வண்டியில பைக்லயே ஏல வந்தீங்க? கார்ல வந்துருக்கு. கார்ல வந்துட்டீங்க. எல்லாரும் இப்போ பெரிய பெரிய குட்டியா பிடிச்சிட்டு நீங்க பொட்டிஷா வாங்குறீங்க?
இல்ல நான் இது வீட்டுல ஆசைக்காண்டி வளர்க்குறேன். சின்ன குட்டியா இருக்கும். பெரிய குட்டியா ரேட் அதிகமா சொல்றாங்க, இதுவே ரேட் அதிகம். இது எவ்வளவு சொன்னாங்க? ஜோடி 12 ரூபா சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 11,500. கிட்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அப்படியா? திருப்பி நாள் வந்தே இல்ல. முன்னாடி வந்தாரு. நீங்களே வாங்கிட்டீங்களா? அப்புறம் இல்ல நம்மளே ரெடியா வாங்கி. எவ்வளவு நாள் வளர்க்கலாம்? என்ன ஐடியா ஏதாவது உண்டா? 2 வெள்ளு போடுற வரைக்கும் வளர்ப்பாங்க. ஆசைப்பாட்டுக்கு. ஆமா. குட்டி நல்ல நீள வாழ பார்த்து வாங்குனீங்களா? இல்ல சும்மா ஆசைக்கு தானே. கிரிக்கெட்டுனா வேலையெல்லாம் கூட தானே, அதிகமா தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே. அப்படியா? அதிகமா. உங்க மதிப்புல எவ்வளவு காணும்? ஒரு 5 ரூபாய் காணுமா? 4,500 கொடுக்கலாம், கூட தான் வாங்கியிருக்கான். ஆசைக்குன்னா அப்புறம் என்ன பண்றது? ஆசைக்கு விலை இல்லை. காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துட்டான். 7 மணில இருந்து பாத்துட்டு தான் இருக்கான். இப்பதான் செட் 10 மணி தான் செட் வாங்கியிருக்கான். இன்னொரு குட்டி வாங்கினேன் தான் போயிருக்காங்க பயிலுக்கு. தீவனம் அடர் தீவனமா நேச்சுரல் போமா? மேய்ச்சல்ல தான். கிட்டேபுரம் வியாபாரி. ஆமா, ஓகே. அருமையான கிடா இருக்கா? அருமையான கடை. என்ன தேவைக்கா போகுது இது? ஏன்னா இது பக்கத்துக்கு போகுது. ஆமா, பக்ரீத் அம்சங்கள்ல பொருத்தமா இருக்கா? கரெக்டா இருக்கு. 10 பொருத்தம் நச்சுன்னு இருக்கு. எவ்வளவு சொன்னாங்க? ஆனா இது 32 ரூபா சொன்னாங்க. 27,000. ஆமா. ஆனா எந்த ஊருக்கு? இது எழுமலை. எழுமலை எழுமலை எந்த மாவட்டம்? இது மதுரை மாவட்டம். மதுரைக்கு போதா? ஆமா. ஓகே. இது குட்டி மதுரை குட்டி தான். யாருக்கு இது மதுரை குட்டி இல்ல, இங்க உள்ள குட்டி தான். அப்படியா? நம்ம ஏரியா குட்டி தான். ஆமா, விலையில கேட்டா விலை பிடிச்சது வாங்கியாச்சு. எப்படி வாங்கணும்னு வந்தாங்க? எந்த சைஸ்ல எப்படி வாங்கணும்னா இந்த இதோட பெரிய சைஸ் வேணும்னாங்க. இதே சரியான சைஸ். ஆமா, இதுக்கு ஏத்த மாதிரி கடை இன்னொரு கடை வாங்கணும். இன்னொன்னு வாங்கணுமா? வாங்கணும். எத்தனை கிலோ கறி இருக்கும்? அது கறி மதிப்பு கறி பார்த்தோம்னா 35 கிலோ விடாது. 35 கிலோ. அப்ப உயிரிடம்னா எவ்வளவுன்னு சொல்றீங்க? உயிரிடம் 70 கிலோ இருக்குங்க. உயிரிடம் 70 கிலோ இருக்கும்ல? 3 வயசு. 3 வயசு. 3 வயசு. இது அவங்க சொந்த பக்ரீத் யூஸுக்கா இல்ல வெளியே வியாபாரத்துக்கா? சொந்த யூஸுக்கு தான். ஒண்ணு ஆட்டுக்கு ஆகும் இந்த கடை. ஆமா, தோப்பங்கடா. ஆமா, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதே மாதிரி பெரிய கடைகள் நிறைய வந்திருக்காங்க. நிறைய எக்கச்சக்கம். நம்மளே இன்னைக்கு 10 கடாய் கொண்டு வந்தோம். இப்போ நம்ம கடாய் விற்காம இருக்கு. நமக்கு வேண்டிய கடாய் நம்ம வாங்கியிருக்கோம். வீட்டுல வளர்த்து அருள் கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வேற கடாய் வாங்கிருக்கோம். இதான் மனசு பிடிச்சிருக்குன்னா? மனசு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஊர் முருங்கப்பட்டி கிளியரால் பக்கம். ஓகே. 1000 குட்டி வளர்த்தாலும் முருங்கப்பட்டி குட்டி மாதிரி வராது. ஆமா. ஓகே. இது பிறந்த குட்டி எவ்வளவுக்குமா போகும் ஆரம்பத்துல? பிறந்த குட்டியே ஜோடி 15 ரூபாய்க்கு போகுது. அப்படியா? ஆமா. 1.5 மாச குட்டி. 1.5 மாச குட்டி. ஆமா. இது 12 ரூபாய்க்கு குறைய மாட்டீங்களா? அவர் கேட்டுட்டே இருக்கா. 11 வரைக்கும் வந்துட்டாரா? அதெல்லாம் குறையறது இல்ல. சரி, 11 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு வாங்கி வளர்த்தா லாபம் இருக்குமா? அதெல்லாம் லாபம் இருக்கும். ஒரு வருஷத்துல என்ன ரேஞ்சில வரும் இது? ஒரு வருஷத்துல 50 ரூபாய்க்கு விற்கலாம். கடாய், முழு கடாய் அப்படி இருக்குமா? அதெல்லாம் விற்கலாம். ஓகே. நல்ல நீள வாழ ஜம்முன்னு வரும். ஆமா. கிட்டேபுரம் குட்டியில முருங்கப்பட்டி குட்டி வாங்கணும். நம்ம ஊர்ல வந்து பாருங்க எப்படி இருக்கு நாடு. அப்படியா? ஆமா. போட்டி போட்டு தான் வளர்ப்பீங்களா? போட்டி போட்டு தான் வளர்ப்போம். ஒண்ணு போல இருக்கும் குட்டி. கிடால எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்காங்க? கிடா 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் இருக்கு கிடாய் நம்ம ஊர்ல. உண்மையிலையா? இருக்கு. ஆமா. அப்படி இருக்குமா? நீல வளம் இருக்கு ஜம்முன்னு இருக்கும். இதை வளர்த்தா நல்லா வளருமா? 1 லட்சம் ரேஞ்சுக்கு வருமா இது? அதெல்லாம் வரும். வந்துரும். அதெல்லாம் வந்துடும். 4 கிடா குட்டி. ஆடு நல்லா ராயாடு ஒசரமா தான் இருக்கும். ஆடு அந்த ரேஞ்சில வைக்கணும். அப்பதான் வளரும். ஆமா. 15 கொண்டு வந்தோம். 4 தான் நிக்கு. 11 வித்துட்டு. ஆமா. அதெல்லாம் என்ன ரேஞ்சில போச்சு? ஒரு 10 ரூபா தாண்டி போயிருக்குமா? பொட்டைக்குட்டி 18க்கு கொடுத்துருக்கு. பொட்டைக்குட்டி ஜோடி 18 ரூபா. ஆமா. ஓகே. இது 24 தான். அதுக்கு குறைஞ்சு இல்லையா? இல்ல. அவரு கேட்டுக்கிட்டே இருக்காரு மதுரைக்காரரா. ஆமா. 22 ரூபா வரைக்கும் வந்துட்டாரா? ஆமா. ஒரு 1000 ரூபா தான் கொடுத்துருவீங்க. வாங்கிட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். ஆனா எத்தனை குட்டி கேட்காரு அவரு? அவர் ஒரு குட்டி கேட்காரு. இருக்கல நல்ல குட்டியா கேட்காரா? ஆமா. மொத்தமா என்ன கொண்ட போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா. முருங்கப்பட்டியில எத்தனை பேர் வளர்க்காங்க ஆட்கள்? அது வீடு தவறாம ஆடுவோம். அப்படியா? ஆமா. இல்ல முருங்கப்பட்டி எட்டயபுரத்துல முருங்கப்பட்டி ஃபேமஸ். உண்மையில ஃபேமஸ் தான். ஃபேமஸ் தான். ஆடு ஃபேமஸ் நம்ம ஊர்ல. அப்படியா? ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு கிட்டாலாம் 1 லட்சம் 2 லட்சம். அது உண்மைதானா? போற ராயாடா தான் இருக்கும். ராயாண்டா எப்படிமா? ஃபுல் கலர் இருக்கணுமா? ஒரே கலரு. இதான் ராயாடுனா? ஆமா. இது நீள வாழ இருக்கா? காட்டுங்க பாப்போம். நீளம் இருக்கா இதுல குட்டில? இந்த நீளம் தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா 2.5 மாசத்துல எப்படி இருக்கு? ஆமா. அப்பா, இது உயிரோட எவ்வளவு இருக்கும்? உயிரோட தெரியாது. தெரியல. கரிமைப்பா 12 கிலோ இருக்காதா? இருக்கும்னா? சரி, வளர்த்தா முருங்கப்பட்டி குட்டி வளர்க்கணும். ஆமா. வளர்த்தா முருங்கப்பட்டி குட்டி வளர்க்கணும். பந்தயத்துக்கு இருக்குமா? முட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குமா? அதனால முட்டுக்கடாய் நல்லா இருக்கு. ஐயா, புதியமுத்தூர் வியாபாரி. எத்தனை கிடா கொண்டு வந்தீங்க? 2 தான். முத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. கிடா மரியோட நல்லா ஜம்முன்னு இருக்கும். கை வளர்ப்பு. நீங்க வளர்த்தா வெளியே வாங்கினதா? இது வாங்கிதான் வளர்த்தது. வாங்கிதான் கொண்டாடுறீங்க. ஆமா. ஓகே. எவ்வளவு சொல்றீங்க? 2 சேர்த்து 55 ரூபா சொல்லு.
எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு? கேள்வி வந்து இதாத்தான் இருக்கு. நீ இப்படி வரத்து ரொம்ப அதிகம். வரத்துன்னு அதிகம். அப்படியா? எல்லாம் பக்ரீத் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. கடைசி 10 நாள் தான் விலை உண்மையானது தெரியுமா? ஆமா, அதுதான் கணக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கான விலை இல்ல. விலை இல்லை. ஆமா ஆமா, நினைச்ச மாதிரி அமையல. நிறைய இருக்கு, மறியல் நிறைய இருக்கு. குமிச்சிட்டாங்க மறியல். அப்படியா? 500 குட்டி 1000 குட்டி கிடக்குனா? ஆமா, வயசுக்கு 2 பல்லு, இது இப்பதான் 4 பல்லு போட்டிருக்கு. 2 பல்லுல உங்களுக்கு 25 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருதுன்னா? ஆமா. இது எத்தனை கிலோ கறி கொண்டு வந்து? இது ஒண்ணு எப்படி பார்த்தாலும் 20 கிலோ 25 கிலோ இருக்கு. இது போல்ட் கும்பல போட்டுட்டேனா? போல்ட் இல்ல, இது கயிறு இது கயிறு போட மாட்டோம். அப்படியா? கயிறு போடாம தன்னால தாக்கு ஒண்ணுச்சு, அதை அடிக்காதா? அது ரெண்டு ஒரே வீட்டுல கிடந்ததா. பச்சை பிள்ளையா இருக்கும். ஆமா, கொடுத்தா ஜோடியா தான் கொடுக்கணும். ஆமா, 2 ஒண்ணா தான் கொடுக்கணும், அப்பதான் கட்டுப்படி ஆகும். எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? இல்ல 2 தான், மொத்தமா 2 கொண்டு வந்து. அப்படியா? ஆமா, 2 விக்கல, அப்படியே நிக்குது. மணி 12 1 மணி ஆயிட்டுனா? ஆமா, வெள்ள நேரம் ஆயிடுச்சு. கிடால என்ன சிறப்பு? கிடாயில என்னது, பொட்டுதான். கிடாய் பொட்டுதான், பொட்டு கிடாய். நல்லா வளர்ப்புனா? கை வளர்ப்பு, பருத்தி கொட்டா புண்ணாக்கு என்ன வச்சு ஃபுல்லா வளர்த்து இதாக்குறது. நல்லா வளர்த்தது. கொம்பெல்லாம் உருவி விட்டுருக்கோம் போல. கொம்புல உருவிட்டு இருக்கு. ஒரு டைம் உருவிங்க, 2 டைம் உருவிமா? இதுக்கு 2 டைம், அதுக்கு 1 டைம் தான் உருவி. நல்ல பருங்கொம்பு வந்துருக்கு. கட்டி கொம்பா இருக்கு. கொம்பு உருவினாதான் கொம்பு உடையாதுன்னா கடைசி இடத்துல. எட்டயபுரம் வியாபாரி. எத்தனை குட்டி வாங்கி கொடுத்தீங்க எனக்கு? மொத்தம் 30 குட்டி இறஞ்சி. அதுல 3 குட்டி மட்டும் எனக்கு வேணும். நான் அண்ணன் 3 குட்டி மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்கேன். 30 குட்டியில 3 குட்டி மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி பிரிக்க மாட்டீங்களா? கொடுத்து அண்ணன் பெரிய போட்டு கேட்டாப்ல. குட்டியா கார்ல குட்டியில கார்ல உள்ள உங்களுக்கு உள்ள 2 குட்டி இருக்கு, இந்த ஒரு குட்டி கையில இருக்கு. ஆனா படப்புக்கு அருமையா இருக்கும் போல. ரொம்ப சூப்பரா இருக்கானே. தெளிவான குட்டி. அப்படியே கொம்பூர் அண்ணன் போய் கொம்பூர் அப்படின்னு பாக்கலாம். எவ்வளவு சொன்னீங்க ஆரம்பம்ல நீங்க? ஆனா 7 ரூபா கரையா சொன்னோம்ண்ணே. ஜோடியா? ஒரு குட்டி ஒண்ணு. அவர் 6,000 ரூபாய்க்கு முடிஞ்சு. 6 ரூபாய்க்கு 6 ரூபா தான். 6 ரூபா கரையா தான் குட்டி ஒண்ணு. நல்லா கலர் குட்டியா இருந்துச்சு. நான் அவர் கேட்டாப்ல கொடுத்தாச்சு. அவருக்கு பிரியப்பட்டு தெரிஞ்சாலே பிரியப்பட்டு கேட்டாப்ல கொடுத்தாச்சு. எந்த ஊர் போகுது? எந்த ஊர்னா? புதியமுத்தூர். குட்டி கலர் தெரியாத காரணம். அப்படியே கொம்பூர் நம்ம குட்டி ஒரு 4 மாசம் குட்டி தான் இருக்கும். கலருக்கு தான் காசு. கிளி மூக்கு முகம் பார்த்தாலே தெரியும். சரியான குட்டி எந்த இதுலயும் கிடைக்காது. 101 குட்டி தான் கிடைக்கிற மாதிரி. வாங்கணும்னா இப்படிதான் வாங்கணும். பிறக்கி எடுத்திருக்கா. 30 வீட்டுல பிறக்கி இருக்காப்ல. அண்ணன் பிடிச்ச குட்டியா பிறக்கி இருக்காப்ல. நல்ல குட்டியெல்லாம் பிறக்கிட்டா அண்ணன் பிரியப்பட்டு கேட்டாப்ல கொடுத்தாச்சு. சரி, உங்க நம்பர் இருந்தா சொல்லலாமா? 93 60 19 55 61. இப்படி கும்பல குட்டி 7 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்கும். 6 ரூபா 7 ரூபா 7,000 ரூபா எப்படி வேணா கிடைக்கும். எத்தனை குட்டி வேணா கிடைக்கும்.